அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் செவிலியர் கல்லூரியின் சமூக நலத்துறையின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த லாக்டவுன் பீரியடில் பிள்ளைகளை எல்லாம் கிராமத்துக்கு கூட்டி செல்ல முடியவில்லை என்று ஒரு கவலை இருந்தது. இந்த ஆண்டும் எங்களுடைய பிள்ளைகள் கிராமத்திற்கு சென்று அந்த இறுதியாக மிக விமர்சையாக மாஸ் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அந்த நாள் முழுவதும் இந்த கிராமத்திலே தங்கியிருந்து குரூப் ஹெல்த் எஜுகேஷன் நடத்தி இன்னுமாய் மரங்களை நட்டு இன்னும் வெல் பேபி ஷோ இது போன்ற நிறைய நிகழ்வுகளை அந்த நாள் முழுவதும் அந்த கிராமத்தில் நடத்தி கடைசியாக அங்கு உள்ள மேடையிலே ஊர் தலைவர்களை எல்லாம் அழைத்து அந்த ஊருக்கு தேவையான நல்ல விழிப்புணர்வை பிள்ளைகள் கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை இருந்த போதிலும் ஏன் நாம் ஆன்லைன் மாஸ் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நடத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் எங்கள் முதல்வரை அணுகின பொழுது அவர்கள் அதற்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாஸ் ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கும் அவர்கள் வராமல் இருந்ததில்லை. இந்த நேரத்திலே முதலாவதாக எங்களுடைய பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபலுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நாங்கள் அதில் காட்டியிருக்கின்றோம். முதலாவது ஆன்லைன் எஜுகேஷன். நல்லா முன்னாடிலாம் சொல்லுவாங்க 12ஆம் வகுப்பு படிக்கும் வரைக்கும் பிள்ளைகளுடைய கையில் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்று எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட நாமே செல்ஃபோனை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். ஏனென்று கேட்டால் ஆன்லைன் எஜுகேஷன் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன தீமைகள் உண்டு என்ற ஒரு காரியத்தை வில்லுப்பாட்டின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகள் அந்த கருத்தை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கின்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 93% மாணவ மாணவியர்கள் இன்டர்நெட் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதில் 73% மாணவ மாணவியர்கள் செல்ஃபோன் மூலமாக இந்த இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 73%ல் 20% மாணவ மாணவியர்கள் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. அது அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் போயிருக்கிறாங்க. அடிக்ட் ஆகிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தான் இந்த ஒரு டாப்பிக்கை நாங்கள் எடுத்து ஒரு வில்லுப்பாட்டை நாங்கள் போட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். அடுத்து நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு டிபி. இன்னைக்கு டிபி நோயாளிகள் சரியாக முறையாக 6 மாதங்கள் மருத்துவர் சொல்லுகின்ற காலம் வரை மருந்து மாத்திரைகளை எடுக்காததுனால இந்த சமூகத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது, குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுகின்றது, வேலைக்கு போகிற இடங்களில் ஒரு பயம் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லை, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளோடு தங்களை விட்டு போய்விடுகின்றார்கள். மிக குறுகிய வயதிலேயே குடும்பத்தை விட்டு இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. இந்த ஒரு காரியத்தை நாங்கள் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, நீங்கள் மருந்து மாத்திரை டிபிக்கு எடுத்தீங்கன்னா சரியாக அந்த மருந்து மாத்திரைகளை குறித்த காலம் வரைக்கும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாடக வடிவிலே எங்கள் பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது. எங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு சிறிய நாடகத்தை நாங்கள் ஒரு புதிய முயற்சியாக எடுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக பார்ப்பவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். அடுத்து 3வது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இந்த இயற்கையை போற்றி பாதுகாப்பது இல்லையா, குளோபல் வார்மிங், இந்த புவி வெப்பமயமாவதற்கு என்னென்ன காரணங்கள். எங்களுடைய கல்லூரியிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கம்யூனிட்டி போஸ்டிங் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிராமங்களிலே மரம் நடாமல் அவர்கள் அந்த கோர்ஸ் முடிக்க முடியாது. அப்படியாக ஒரு 10 வருடங்களாக நாங்கள் நிறைய இடங்களிலே மரக்கன்றுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட அதை பற்றிதான ஒரு விழிப்புணர்வு பாடலை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த பாடலை நாங்களே எழுதி அதற்கு இசையமைத்து அதை நாங்கள் தயாரித்து அந்த பாடலுக்கு எங்களுடைய பிள்ளைகள் ஒரு அழகான ஒரு நடனம் ஆடி இருக்கின்றார்கள். அதில் ஒரு 3 கருத்து சொல்லியிருக்கிறோம். இயற்கையை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நாம் சுவாசிக்கின்ற காற்று நச்சாய் மாறிவிடும், பெரிய சுகாதார கேடை நாம் சந்திக்க நேரிடும். அது மாத்திரமல்ல, விவசாயம் பாதிக்கப்பட்டுவிடும், பருவமழைகளை நாம் இழந்து விடுவோம். அது மட்டுமல்ல, புதிய நோய் தொற்றுகள் ஏற்படும் ஒரு அபாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு குடிமகனும் மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை, இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒரு பாடல் வழியாகவும் நாங்கள் இதில் பதிவிட்டிருக்கின்றோம். அதுவும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். நான் நினைக்கிறேன் இறைவன் இந்த இயற்கையின் மீது அன்பு கொண்டதுனால தான் இந்த கோவிட் லாக்டவுனில் இயற்கை ஒரு புது பொலிவை அடைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இதை நாம் அப்படியே காப்பாற்ற வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்பதை எடுத்துரைக்க இந்த பாடலை நாங்கள் பாடியிருக்கின்றோம். ஆகவே எங்கள் பிள்ளைகள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி அநேகருக்கு
பயனுள்ள வகையிலே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், எங்களுடைய தாளாளர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லாருமே அவரவர் வீடுகளில் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உடனடியாக அவர்களை சுற்றி இருக்கிற குறைந்தது 10 பேருக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு பேம்ப்ளெட் ஒன்று ரெடி பண்ணி இந்த கோவிட் விழிப்புணர்வை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சொன்னோம் கேட்டுக்கிட்டோன்றதுக்காக அவர்கள் விழிப்புணர்வை கொடுத்த இந்த அன்பு மாணவ செல்வங்களை, இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அழைப்பை ஏற்று கல்லூரிக்கு வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா நிகழ்வுகளையும் எங்களுக்கு செய்து கொடுத்து சென்ற லோக்கலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இறுதியாக, தனித்திருப்போம், விழிப்போடு இருப்போம், விலகியே இருப்போம், வீட்டிலேயே இருப்போம். நன்றி. CSI ஜெயராஜ் அன்னபாக்கியம் செவிலியர் கல்லூரியின் சமூக நலத்துறையில் இருந்து வழங்கும் இணைய வழி மூலமாக சுகாதார விழிப்புணர்வு கலை விழாவிற்கு உங்கள் அனைவரின் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சி உறுதுணையாக அமைய நம் இறைவனுக்கு நாம் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் என் கல்லூரியின் தாளாளர் ரெவரண்ட் எட்வின் ஏசுராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் என் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ப்ரொஃபஸர் சி ஜோதி சோஃபியா மேம் அவர்களையும், மேலும் என் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ப்ரொஃபஸர் மெர்லின் ஜெயபால் மேம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நாட்டு நலப்பணித்துறையின் தலைவரான ப்ரொஃபஸர் எட்வின் ராஜ்குமார் சார் அவர்களை வரவேற்கிறேன். மேலும் நலத்துறையின் தலைவரான டாக்டர் ப்ரொஃபஸர் ஜான் சாம் அருண் பிரபு சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சி நன்கு அமைய உறுதுணையாக இருந்த எம் சமூக நலத்துறையின் ஆசிரியர்களான திருமதி ஜெபராணி மேம் அவர்களையும் மிஸ் பிரியங்கா மேம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இணைய வழி மூலமாக இந்நிகழ்ச்சியை காணும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிரந்தரம் இன்பை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் முன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் முன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். வீடுகள் தோறும் மரம் நடுவோம், வீதிகள் தோறும் பசுமை நாடுவோம். பசுமை நாடுவோம், பசுமை நாடுவோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம்.
சுவாசிக்கின்றோம், நல்ல சுகாதாரம் இழந்து விட்டோம். நச்சுக்காற்றை சுவாசிக்கின்றோம், நல்ல சுகாதாரம் இழந்து விட்டோம். சுத்தமாக்கும் மரங்கள் அழித்தோம், சுக வாழ்வின் மரங்கள் தொலைத்தோம். சுத்தமாக்கும் மரங்கள் அழித்தோம், சுக வாழ்வின் மரங்கள் தொலைத்தோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். மலையும் இன்று தன் பாதையை மறந்தது. பஞ்சம் பட்டினியும் வாதையும் வந்தது. மலை கொடுக்கும் மரமளித்தோம், பிழை செய்து விவசாயம் தொலைத்தோம். மலை கொடுக்கும் மரமளித்தோம், பிழை செய்து விவசாயம் தொலைத்தோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். கஷ்டப்பட்டு அல்ல, இஷ்டத்தோடு செய்வோம். கடமையாய் அல்ல, கருத்தோடு செய்வோம். பாசமாய் வளர்ப்போம், பசுமையை சுவைப்போம். மரங்களை வைப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். மரங்களை வைப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். புவியின் வெப்பந்தனை தினமும் உயரச் செய்தோம். புது புது நோய் தொற்றை பரவ வழிவகுத்தோம். உடல் நலத்தை சரிய செய்தோம், உதவிடும் இயற்கையை உதறிவிட்டோம். உடல் நலத்தை சரிய செய்தோம், உதவிடும் இயற்கையை உதறிவிட்டோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். இனியாவது மாறுவோம், இயற்கையை போற்றுவோம். இயற்கையை போற்றுவோம், இயற்கையை போற்றுவோம். இயற்கையை போற்றுவோம். அந்த காலம் அது 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 எக்கா எக்கா என்னடி கொத்தா அடுப்புல குழம்பு வச்சுட்டேன்க்கா, 2 கருவேப்பிலை கொத்தா. இந்த காலம் இது இது இது. அக்கா 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 நேற்று மாஸ்க் இல்லாம ஆஃபீஸ் போயிட்டேன்க்கா, அதனால இடையிலே ஃபைன் போட்டாங்கக்கா. நீங்க நிறைய மாஸ்க் வச்சுருக்கீங்க, எனக்கு ஒன்று தாங்கக்கா. கடையில் கிடைக்கலையா உனக்கு? இல்லைக்கா, கடையில் கேட்டு பார்த்து இல்லைன்ட்டாங்கக்கா, அதனால நீங்க ஒன்று தாங்கக்கா எனக்கு. இது எடுத்து தேங்க்யூக்கா. பார்த்தீங்களா, முன்னெல்லாம் ஏதாச்சும் சமையல் பொருள் வேணும்னா பக்கத்து வீட்டில் போய் வாங்கி தருவான். ஆனால் இப்போ நம்ம நிலம்ல
சமூக நலத்துறையின் மூலமாக 4ஆம் ஆண்டு மாணவர்களாகிய நாங்கள் கடந்த வருடங்கள் முழுவதும் செய்த பணியினை இந்த ஆண்டு அறிக்கையின் மூலம் உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கின்றேன். சமூக நலத்துறையின் செய்முறை பயிற்சிக்காக கைத்தறி நகர் என்ற குக்கிராமத்தை தேர்ந்தெடுத்தோம். முதல் நாளில் எங்களின் சமூக நலத்துறையின் தலைவர் எங்களுக்கு சமூக நலத்துறையினை பற்றி உரையாற்றினார். பின்னர் கைத்தறி நகர் சென்று மாணவர்கள் அனைவருமாய் கணக்கெடுப்பு ஒன்றினை நடத்தினோம். எங்கள் கணக்கெடுப்புகளில் இருந்து நபர் ஒன்றிற்கு ஒரு கர்ப்பிணி தாய்மார்களை தெரிந்து கொண்டோம். அந்த கர்ப்பிணி தாய்மார் பற்றியும் அவர்களின் உடல் நலனை பற்றியும் கேட்டறிந்து கொண்டோம். பின்னர் அந்த பெண்ணிற்கு உடற்கூறு பரிசோதனையும் செய்தோம். கர்ப்பிணி தாய்மாரின் உடற்கூறு பரிசோதனையின் மூலம் உள்ள ஊட்டச்சத்து குறைவினை கண்டறிந்து அதற்கான உணவினை எளிதாக சமைக்கும் முறையினையும் கற்றுக் கொடுத்தோம். கர்ப்பிணி பெண்ணின் நலனிற்கேற்ப நாளொன்றிற்கு ஒரு உடல்நல குறிப்பினையும் கற்றுக் கொடுத்தோம். கர்ப்பிணி தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதற்கான மேலாண்மை முறைகள், குழந்தை வளர்ப்பு முறைகள், பாலூட்டும் முறைகள், குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள், இரும்பு சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் போன்றவற்றினை பற்றியும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். பின்னர் கைத்தறி நகர் வாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காசநோய், எய்ட்ஸ், நீரிழிவு நோய், புவி வெப்பமயமாதல், முதலுதவி, மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முறைகள் போன்ற தலைப்புகளில் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட குழுநல கல்விகளை நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். கூட்டத்தின் போது எளிதாக செய்யக்கூடிய ஊட்டச்சத்து மிகுந்த சிறு தானிய உணவு வகைகளையும் பரிமாறினோம். அங்குள்ள இளம் குழந்தைகள், பள்ளி செல்லும் குழந்தைகள், இளம் பாலர்கள் மற்றும் வயது வந்தோர்கள் போன்றவர்களுக்கு உடல்நலக்கூறு பரிசோதனையும் செய்து அவர்களுக்கு போதுமான கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம். கைத்தறி நகரில் உள்ள மல்லிகா நடுநிலை பள்ளிக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு உடல் நலக்கூறு பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான சுகாதார வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்தோம். அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு முதலுதவிக்கான நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தோம். சமூக நலத்துறையில் இருந்து குடும்ப கட்டுப்பாட்டு அமைப்பு அலுவலகத்திற்கு சென்றோம். அங்கு குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை பற்றியும் இந்தியாவில் அதற்கான சலுகைகளை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். குடும்ப கட்டுப்பாட்டு அமைப்பிலிருந்து எங்களை மருத்துவ முகாம்களுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த மருத்துவ முகாம்கள் மூலம் நாங்கள் புதிய அனுபவத்தை கற்றுக்கொண்டோம். எங்கள் கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமான மருத்துவமனை ஒன்று கிளாஞ்சுனை என்னும் ஊரில் உள்ளது. அங்குள்ள சிறு கிராமங்களுக்கும் மருத்துவ முகாம்கள் அமைத்து சமூக நலத்துறை எங்களை அதில் பணியாற்ற செய்தது. கொரோனா விடுமுறை காலத்திலும் செவிலிய மாணவர்கள் ஓய்ந்திருக்கலாகாதென்று எங்கள் சமூக நலத்துறை மாணவர்களை அவர்கள் சொந்த ஊர்களில் குறைந்தது 10 பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த செய்தது. அது மட்டுமின்றி மாணவர்கள் தங்கள் வீடுகளை சுற்றியுள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ணை கண்டறிந்து அப்பெண்ணிற்கான உடல்நல குறிப்புகளையும் அப்பெண் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்க செய்தது. 4ஆம் ஆண்டு இறுதியில் நடத்த வேண்டிய மாபெரும் கலை நிகழ்ச்சியினையும் கொரோனாவினால் கிராமங்களுக்கு சென்று நடத்த இயலாததால் மாணவர்களை கல்லூரியிலே நடத்த செய்து அதனை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளோம். அது மட்டுமின்றி மாணவர்களாகிய நாங்கள் வீட்டிலிருந்தே ஆராய்ச்சி பணியை மேற்கொள்ளும்படி வழிநடத்தப்பட்டோம். அதன்படி வயதான காலத்தில் ஏற்படும் எலும்பு புரைநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். சுமார் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 250 வயதானவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு எலும்பு புரை நோய்க்கான விழிப்புணர்வு மேலாண்மை அறிவுத்திறனை சோதித்து அறிந்தோம். குறைவாகவே இருந்தது. இதன் மூலம் விழிப்புணர்வின் அவசியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்தோம். இந்த ஆராய்ச்சி பணிக்காக வீட்டிலிருந்தே எங்களை செய்து முடிக்க வழிகாட்டின எங்கள் தலைவருக்கு நன்றி பாராட்டுகிறோம். இவ்வாறாக மக்களின் நலனுக்காக பணிபுரிய எங்களை ஊக்குவித்த கல்லூரி முதல்வர் ப்ரொஃபஸர் டாக்டர் மிஸ்ஸஸ் சி ஜோதி சோஃபியா அவர்களுக்கும் துணை முதல்வர் ப்ரொஃபஸர் டாக்டர் மிஸ்ஸஸ் மெர்லின் ஜெயபால் அவர்களுக்கும் எங்களின் ஆற்றலான சமூக நலத்துறையின் தலைவர் ப்ரொஃபஸர் டாக்டர் மிஸ்டர் ஜான் சாம் அருண் பிரபு அவர்களுக்கும் ஓய்வின்றி உழைத்த எங்களின் துணை பேராசிரியை மிஸ் பிரியங்கா அவர்களுக்கும் துணை பேராசிரியை மிஸ்ஸஸ் ஜெபரானி அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். இந்த ஆண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கூடியுள்ள எல்லாருக்கும் வணக்கம். வளவளன்னு இருக்காம சட்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கூட்டமே கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கூட்டமா இருக்கீங்களே, நீங்களாம் யாரு, எதுக்காக வந்திருக்கீங்க?
செய்வதற்காக வந்திருக்கோம். காற்றாலை கல்வினா என்னதுக்கா? காற்றாலை கல்வின்றது இணைய வழி கல்வி. ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லுங்கக்கா. அட நீங்க சொல்றது கூட சரிதான்க்கா, ஆன்லைன் கிளாஸ் தான். ஆமா, எங்க இருந்து வந்திருக்கீங்க? எப்பவுமே ஜொலிக்கிற தூங்கா நகரமான மதுரையில இருந்து வந்திருக்கோம். ஆமா, மதுரை தான். மல்லிகை பேர் போன மதுரையில இருந்தா வந்திருக்கீங்க. மதுரையில எந்த இடம்? பேர்லயே பசுமையை வச்சிருக்க பசுமலையில இருந்த சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் செவிலியர் கல்லூரியில இருந்து நாங்க வந்திருக்கோம். ஆமா அக்கா, இணையவழி கல்வினா என்னதுக்கா? அதான் இப்ப சின்னஞ்சிறுசுல இருந்து பெரிய பசங்க வரைய பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவும் திறக்காதனால நம்ம இணையவழி கல்வி முறையை எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுல கிளாஸ் எடுக்கிறாங்களாம், அட்டெண்டன்ஸ் போடுறாங்களாம், ஏன் அதுலயே ஹோம்ஒர்க்கும் டெஸ்டும் கூட வைக்கிறாங்களாம்க்கா. அப்படியாக்கா? அட ஆமாக்கா. கொஞ்ச நேரம் பார்த்தாதான் என்ன, நான் நடக்கிறத கேட்டாதா என்ன, நான் உயிரை கொடுத்து நடத்துறேன், உங்க படிப்புக்காக பேசுறேன். ஐயோ, இவ்வளவு கஷ்டமாக்கா பண்றாங்க? அட ஆமாக்கா, அவங்க மட்டுமா கஷ்டப்படுறாங்க? அவங்க கஷ்டப்பட்டதும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து தாங்க கஷ்டப்படுத்துறாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க? இருந்தாலும் வீட்ல இருக்க பிள்ளைங்களை பிடிச்சி படிப்படினா எப்படிக்கா படிப்பாங்க? உங்களுக்கே பாவம் இல்லையாக்கா? பாவம் தான்க்கா, நம்ம என்ன பண்றது, படிக்க வேண்டியிருக்கே. நல்லா சொன்னீங்க போங்க. அவங்க எங்க படிக்கிறாங்க? அவங்க பாட்டுக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. அட ஆமாக்கா. சரி, அதையும் கொஞ்சம் சொல்லுங்களே பாப்போம். என்ன வேணா நடத்த சொன்னா கேட்காம தான் இருப்பேன், கூகுள் மீட்டு சும்மா பார்க்காம தான் இருப்பேன். என்ன வேணா நடத்த சொன்னா கேட்காம தான் இருப்பேன், கூகுள் மீட்டு சும்மா பார்க்காம தான் இருப்பேன். எனக்கு பப்ஜி தான் முக்கியம், எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் முக்கியம், எனக்கு பப்ஜி தான் முக்கியம், எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் முக்கியம். என்னக்கா பஜ்ஜி சொத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் என்னக்கா? அட நீங்க நினைக்கிற மாதிரி பஜ்ஜிங்கிறது சாப்பிடுற பொருள் இல்ல. குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் டேய் டேய் சுட்றா சுட்றா, டேய் நான் செத்துட்டேன்டா இப்படிலாம் பேசுறாங்கல்ல, அந்த கேம் தான் அது. இணைய வழியில விளையாடக்கூடிய கேம்ஸ். அந்த கேமுக்கு ஜெயிக்க முடியலன்றதுக்காக குழந்தைகள்லாம் மன அழுத்தம் அதிகமாகி தற்கொலை வரைய போறாங்களாம்க்கா. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கு. பெற்றவங்களுக்கு இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நல்லா கேட்டீங்க போங்க. எங்க வீட்டு பக்கம்லாம் பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் இருக்காங்க. அவங்க அம்மா கையில போனை கொடுத்துட்டு அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டுட்டு போயிடுறான். அவங்க அம்மா தான் பாடம் கவனிக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களே. நல்லா கவனிச்சிருக்கீங்கக்கா. உங்க பக்கத்து வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய வீடுகள்ல இதுதான் நடக்குது. எல்லா பசங்களும் அவங்க அம்மா அப்பா கையில தான் போனை கொடுத்துட்டு எல்லாருமே விளையாட போயிடுறாங்கக்கா. எங்க கொஞ்சம் அதையும் சொல்லுங்களே பாப்போம், கேட்போம். இது கூட தேவையில்லை, கவனிச்சா போதும், பள்ளிக்கூடம் இருக்கும் வரை கேட்டுடு நீயும், பேலன்ஸ் போட்டு விட நான் இருக்கேன்பா, பாடத்தை படிப்பதுதான் உன் கடமையப்பா, கவனிக்க மறுத்து விடாதே, உன் கல்விதான் வீணாகிடுமே. ஏக்கா, இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப இதுல நன்மைகளே கிடையாதா? ஏன் இல்ல, இதுல நிறைய நன்மைகள் இருக்குக்கா. அததான் கொஞ்சம் சொல்லுங்களே. அததான் முன்னாடியே சொன்னேனே, அட்டெண்டன்ஸ் கூட போடுறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, முகத்துக்கு நேரம் முகம் பார்த்து டீச்சர்ஸ் கூட பாடம் நடத்துறாங்க. இவ்வளவு நன்மைகள் இருக்காக்கா இதுல? அட ஆமாக்கா, இதை விட அதிகமான நன்மைகளே இந்த இணைய வழி கல்வி முறையில இருக்கு. அந்த நன்மையை கொஞ்சம் சொல்லுங்களே, கேட்போமே. சும்மா முதல்ல படிக்க நாங்க கற்றுக்கிட்டோம், அதுல நிறைய நன்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டோமே. அட எத்தனையோ பாடங்களை சும்மா கற்றுக்கிட்டோம், பரீட்சையில் தான் நாங்க அதுல எழுதிக்கிட்டோமே. பள்ளிக்கூடம் எல்லாத்துக்கும் இவ்வளவு நன்மைகள் இருக்கு என்னக்கா? அந்த பிள்ளைங்களை படிக்கவா செய்யறாங்க? வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்காங்க. சரியா சொன்னீங்கக்கா. அப்படியே தான் பார்க்கறாங்க. அதையும் கொஞ்சம் சொல்லுங்களே, கேட்போம். யூடியூப் பார்க்கறாங்க, பப்ஜி விளையாடுறாங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க, சீரியல் கூட நானும்
போச்சு, காது கேட்கல, சின்ன வயசுலயே கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறாங்க. எவ்வளவு பாதிப்படையுது தெரியுமாக்கா? இல்லாத நோயெல்லாம் சின்ன வயசுலயே வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த கம்ப்யூட்டரை பாக்குறதும் செல்போனை பாக்குறதும் ஒரு முக்கிய காரணமா இருக்குக்கா. ஏங்கா இவ்வளவு சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி கல்வினால பயன் இருக்கா இல்லையாக்கா? கொஞ்சம் அதையும் சொல்லுங்களேன். ஏன் இல்ல, எல்லாருக்குமே இந்த கல்வினால பயன்தாங்க இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது தான் இருக்கு. குழந்தைகள் அந்த பாடத்தை கவனிக்கிறாங்களா இல்ல வேற எதையோ பாக்குறாங்களான்றத கவனிக்க வேண்டியது நம்ம பெற்றோர்கள் தான். இவ்வளவு நேரம் இணையவழி கல்வியோட நன்மைகள் தீமைகள் அதை பத்தி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி அக்கா. இவ்வளவு நேரம் கவனிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க ஒரு நன்றி சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். நன்றி 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 சொல்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு. நன்றி 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 சொல்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு. என்ன என் ஃபேஸ் எல்லாம் இவ்வளோ பிம்பிளாக இருக்குது, ஒரே பிளாக் மார்க்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் எவ்வளவோ க்ரீம் யூஸ் பண்ணிட்டேன். இதில் சந்தனம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, சோத்துக்காத்தால இருக்குன்றாங்க. எந்த யூஸுமே இல்லை இது யூஸ் பண்ணி. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் செல்ஃபி எடுப்பேன்? ஏய் ஹாய்டி. ஏய் ஹாய். என்ன உன் ஃபேஸில் பிம்பிளே இல்லை? அதுவா, அது எங்க பாட்டி சொன்ன வைத்தியம். அதான் கத்தால அதான் உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பளபளன்னு இருக்கும். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓகே டி, நானும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் டி. கண்டிப்பா ட்ரை பண்ணு. இதுதான் பாட்டி வைத்தியம். எப்பயுமே பழச மறக்காதீங்க. ஏங்க ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கீங்க, சாப்பிட்டு போங்க. என்னம்மா, இல்லை முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, எனக்கு சீக்கிரமா ஆஃபீஸ் போகணும். சீக்கிரம் சுடுதண்ணி மட்டும் போட்டு எனக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? சரிங்க, அப்படியே போகும்போது பாப்பாவை ஸ்கூல்ல போய் விட்டுருங்க வேமா. அம்மா எனக்கு சீக்கிரமா போனோம்மா, எனக்கு புரிஞ்சுக்க. நீ சுடுதண்ணி மட்டும் எனக்கு போட்டு வை. சரிங்க சரிங்க, நான் சுடுதண்ணி போட்டு வைக்கிறேன். உங்களை பாப்பாவை எழுப்பிட்டு அப்படியே பாப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க. சரி சரி போ, சுடுதண்ணி போடு. சரிங்க பண்றேன். பவி பவி எந்திரிமா, செல்லமே தங்கமே வாமா. என்னம்மா மணி 7 தானம்மா ஆகுது, அதுக்குள்ளே ஏமா எழுப்புனீங்க? சரிம்மா, இன்னைக்கு தூக்கமா வருதுமா. அப்பா இன்னைக்கு வேமா ஆஃபீஸுக்கு போறாருமா, கூட அப்படியே நீ வண்டியில் அனுப்பிட்டுறேம்மா நான். சரிம்மா, அப்பா கூட போகணுமா? ஆமாம்மா, நான் எனக்கு ரேஷன் கடையில் வேலை இருக்குமா, இல்லாட்டி அம்மா போய் விட்டுட்டு வந்துடுவேன்ல. அப்பா கூட இன்னைக்கு போயிரு. என்னம்மா? சரிம்மா. டூருக்கு காசு கேட்டேலம்மா, காசுங்கம்மா. நேற்றே கொடுத்தேன்லம்மா, உண்ட காசு கொடுத்துரு பாப்பாக்கு. ஐயோ ஆமாங்க, நான் மறந்துட்டேன். இப்போ நீங்கள் போறீங்களே கூட அப்படியே பாப்பா விட்டுட்டு கூட கொடுத்துட்டு போயிருங்க. சரி பாப்பா. சரிப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ரெடி ஆகி. சரியா போ. இதான் வர நேரமா? என்னம்மா, என்னையா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமா? என்னங்க இப்படியே பேசுங்க ஓயாம. சரி, கை கால் கழிட்டு வாங்க, நான் காஃபி எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. காஃபி எடுத்து வைக்கிறேன். சரிம்மா சரிம்மா. வேமா காஃபி போடுமா, அப்பா வர உட்காந்துருக்காரு. இந்த தங்கம் ஆத்திட்டேன். இந்தா உங்க அப்பாவுக்கு போய் கொடுத்துருந்தா. இதை போய் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு வா, உனக்கு அம்மா ஸ்பெஷலாக. சரிம்மா, இந்தாங்கப்பா. என்னப்பா இப்படி அறிவே இல்லாம இப்படி இருமுறீங்க? என்னம்மா பொண்ணு, என்னம்மா பொண்ணு இப்படி பண்ணுது? சரி விடுங்க, சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு. நீங்க ஏங்க இப்படி இருமிட்டு இருக்கீங்க? மாத்திரை எடுக்கிறீங்களா இல்லையா? நீ கொடுத்த காப்பினால கூட இப்போ இருமலாமா? நான் 3 மாசம் நான் மாத்திரை சாப்பிட்டு தாமா இருந்தேன். இப்போதாம்மா சாப்பிட்றது இல்லை. நான் வாந்தி சாப்பிட்றது இல்லையா? ஆமாம்மா. யார்கிட்ட கேட்டு நீங்க நிப்பாட்டினீங்க இந்த மாதிரி? எனக்கு அது சாப்பிட்டா வாந்தி வருதுமா, மயக்க மாதிரிலாம் வருதுமா, அதான் நிப்பாட்டிட்டேம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? நீங்களா நிப்பாட்டிடுவீங்களா எதுனாலும்? இப்போ நல்லா தானம்மா இருக்கிறேன். நீ கொடுத்த காப்பினால தாம்மா இப்போ இருமுறேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. சரி விடுங்க, போனது போட்டோம். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக வரணும் நீங்கள். சரிம்மா சரி, நாளைக்கு காலையில் போ.
நம்ம இந்த கிளையண்ட் ப்ரொஃபைல் கொஞ்சம் போடலாம். நான் உங்களை ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? நம்ம லிவினுக்கு டிபி இருக்குதா? என்ன சொல்ற? ஆமாம், அவன் ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருக்கான். 3 மாசமா ட்ரக்ஸ் எடுத்தானா, இப்போ விட்டுட்டான் உங்களுக்கு. இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு தான் டிபி நிறைய பேருக்கு பரவும். கண்டினியூஸாக 6 மாதம் எடுத்தால் கூட யாருக்கும் பரவாது. ஸோ இவனால் நமக்கும் பரவிடுமோ எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லிடலாம். சரி அகல்யா, இது என்ன சொல்ற நீ? சரி சொல்லிடலாம். லிவிங், நீங்கள் மெடிக்கல் போகிறதெல்லாம் சரின்னு படுது. ஸோ நீங்கள் போயிட்டு உடம்பு குணப்படுத்திட்டு திரும்பி நீங்கள் வந்து வேலை ஜாயின் பண்ணால் போதும். எக்ஸ்கியூஸ் மீ சார், எப்படி திடீர்னு போக சொன்னீங்க, என்ன சார் பண்ணுறது? இப்போ நீங்கள் போகிறது நல்லது. ஸோ நீங்கள் கிளம்பிடுங்க, ஓகேவா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புறேன் சார். என்னாச்சுங்க? இல்லை போமா. ஆஃபீஸுக்கு போனால் அவன் தொல்லை, வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி தொல்லை. என்னடா வாழ்க்கை இது? ஆஃபீஸ் போனால் வேலை இல்லைன்னு சொல்கிறான், வீட்டுக்கு வந்தால் இவ தொல்லை. வெளியே தான் போகணும். வேறு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறானே. நிம்மதியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. மச்சான், டேய் எங்கடா இருக்கிற? வெளியே டீ கடைக்கோடா. இல்லைடா, ஆஃபீஸில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான்டா. பொண்டாட்டி வேறு சண்டை போட்டே இருக்கா. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வா பேசலாம் கொஞ்ச நேரம். என் மனசு கஷ்டமாகவே இருக்குடா. சரிடா வாடா, இப்போ நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன். இன்னும் நீயும் வரலையா? ஏண்டா? என்னடா வாழ்க்கை இது? இந்த ஒரு நோயால் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. பாட்டி தாலாட்டு பாடுறேன். சரி பாட்டி.
நான் யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என் பேரன் தர்சன் குட்டி தானே. அடுத்த தடவை நான் வரும்போது கண்டே பிடிக்க முடியாது. சரி நீ போ, நான் பாட்டி கண்டுபிடிக்கிறேன். அம்மா இந்த நேரம் அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லம்மா. ஆமாம் அம்மா பாருமா, அப்பா என் கல்யாணத்தையும் பார்க்காம குழந்தைங்களையும் பார்க்காம அப்பா இறந்து போயிட்டாருமா. அப்பா மாத்திரை கரெக்டாக எடுத்துருக்கலாம்லம்மா. என்ன திரும்புறீங்க? அதான் அந்த மனுஷன் கூட இருந்து எனக்கு அந்த நோய் வந்துருச்சு தம்பி. சரி, மாத்திரைலாம் எடுத்துக்கிறீங்களா? எப்படி? அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறேன் தம்பி. 6 மாதத்துக்கு டாக்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் தொடர்ந்து எடுத்துட்ருக்கேன் தம்பி. சரி, நீங்களாச்சும் அவரை மாதிரி பாதியிலே நிப்பாட்டிடாமல் முழுசாக மாத்திரை எடுங்க. 6 மாதத்துக்கும் பாதியிலே நிப்பாட்ட போய் தான் அவர் முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டார் ரொம்ப. ஆமாம் தம்பி, இப்போ அவரை இழந்துட்டு நம்ம எப்படி இருக்கோம் பாரு. சந்தோஷமாக இருக்கிற டயத்தில் பேரன் பேத்தியை கூட பார்க்க முடியாமல் இப்படி எப்படி இருக்கோம் பாரு. நம்ம ஃபுல்லாகவே அலமோத வச்சுட்டாரு தம்பி. நீங்கள் பாரு, இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி விடுமா, ஃபீல் பண்ணாதுமா. ஐ பாப்பா சூப்பரா பாடிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க. பாப்பாக்கு ஒரு gift கொடுத்துடலாமா? வெரி குட். இந்தாங்க உங்க gift. குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எத்தி வரைக்கு அழுதுச்சு. அம்மா வந்து சொன்னு திருச்சு. செம்ம சூப்பரா பாடிட்டாங்க. தம்பிக்கு ஒரு gift கொடுத்துடலாம். இந்தாங்க தம்பி, சூப்பர். பாட்டு கொஞ்சம் கிளியே தாயாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, குட்டிய தாளாட்டி, குட்டி முயலை மேலங்கொட்டு, சிங்க குட்டியை தாளங்கட்டு.
வலைத்தளத்தின் மூலமாக காண உதவிய என் கல்லூரி தாளாளர் மற்றும் முதல்வர், துணை முதல்வர், சமூக நலத்துறை தலைவர் மற்றும் நாட்டு நல பணித்துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நம் ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கு இணையதளத்தின் மூலமாக கண்டு கொண்டிருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை